இறை நம்பிக்கையுடன் நற்செய்தி அறிவிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு நற்செய்திக்காக துன்பத்தையும் துணிவுடன் எதிர்கொண்டு எல்லோருக்கும் எல்லாமுமான புனித பவுலின் வாழ்க்கை நமக்கெல்லாம் முன்மாதிரியாக அமைகிறது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை குணமாக்கி அடுத்தடுத்த ஊர்களுக்கும் நலம் தரும் நற்செய்தியை ஆர்வமாய் பறைசாற்றிய இயேசுவின் குணமாக்கும் பணியே சிறந்த நற்செய்தி பணியாக இருக்கின்றது. அன்பு சகோதரமே, பல்வேறு தேவைகளோடும் மனகாயங்களோடும் உடல் நோய்களோடும் போராடும் நமக்கு நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்பதே இன்றைய திருவழிபாட்டின் நலம் தரும் நற்செய்தி. நோய்களை குணமாக்கிய ஆண்டவர், பேய்களை ஓட்டிய ஆண்டவர், யோபுவின் துன்பக் கதறலுக்கு பதில் தந்த ஆண்டவர், பவுலின் நற்செய்தி பணியில் துணிவை தந்து உடன் பயணித்த ஆண்டவர் நம் மனகாயங்களுக்கும் உடல் நோய்களுக்கும் நலம் தருவார், நம் துன்பக் கதறல்களுக்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கையில் இக்கல்வாரி பலியில் கலந்து கொண்டு நற்செய்தியின் ஆசிரை பெறுவோம். நாமும் பிறருக்கு நலம் தரும் நற்செய்தியாவோம். இதற்காக தொடர்கின்ற திருப்பலியில் பக்தியுடன் இணைந்து சேவிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மன்றாட்டை ஏற்ற
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத விரைவிறக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் விண்ணகருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக உமோடும் தூயாவியாரின் ஒன்றே பிள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். விடியும் வரை படுக்கையில் புரண்டு உழல்வேன். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறைவனின் உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 6, 7 முடிய. மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. அவர்களின் நாள்கள் கூலியாள்களின் நாள்களை போன்றவை தாமே. நிழலுக்கு இயங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல்மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்பொழுது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும். விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாள்கள் தரியில் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறும் காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். 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 நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது. அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார்.
அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். நம் தலைவர் மாண்பு மிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்றுக்கு அரியது. ஆண்டவர் எளியோர்க்கு ஆதரவு அளிக்கின்றார். பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். இரண்டாம் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை சொற்றொடர்கள் 16-19 மற்றும் 22 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கின்றது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவும் இன்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையாம் இறைவன் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 29 முடிய.
அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்தபோது வந்து யாக்கோப்பும் யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களை ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற்காலையில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லோரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊருக்கு போவோம், வாருங்கள், அங்கு நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தூங்கி எந்திரிச்சு கோயிலுக்கு வந்தும் இன்னும் பெட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். மறையுறை என்பது இறைவனுடைய வார்த்தை விதைக்கப்படுகின்ற அருமையான தருணம். விளை நிலம் என்பது நம்முடைய இதயம். இதை இறைவனுக்கு கடனாக அர்ப்பணிக்கின்ற அருமையான தருணம் தெய்வீக திருப்பலி. திருப்பலியில் வந்த பிறகு நான் இன்னும் எங்கோ இருந்து எதையோ கடந்து சென்று கொண்டிருக்கின்றேன் என்றால் நான் எங்கு இல்லை? ஆலயத்தில் நான் இல்லை. இறை வார்த்தை என்பது இருபுறமும் உரசப்பட வேண்டும். நீங்களும் வாய் திறந்து பேசணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலர் எப்படி சொல்லக்கூட மனசு வராது. இந்த வார்த்தை நம்ம வார்த்தை இல்லையே, கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய வார்த்தை இல்லையே, இதை எதுக்கு சாமியார் தேவையில்லாமல் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு கூட தூய ஆவியின் உந்துதல் வேண்டும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே 3வது வசனத்தில் நாம் படித்தோம் என்றால் அருமையான வார்த்தை இருக்கு. இயேசுவே ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிட முடியாது. இயேசுவேன்னு சொல்லிட முடியாது. நம்ம கோயிலுக்கு உள்ளே உட்காந்துருக்கலாம், ஆனால் இயேசுவேன்னு சொல்லிடுற எல்லா வாயும் திறக்க முடியாது. சாத்தான் பக்கத்திலேயே உட்காந்துருப்பான். பக்கத்தில் இடம் விட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? அங்கே போகிற யாரும் உட்காந்துருப்பான்? சாத்தான் உட்காந்துருப்பான். விசுவாசி எப்போ உட்காடுறோமோ அப்போ சாத்தான் எந்திரிச்சிருவான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு யாருடைய உந்துதல் வேண்டும்? தூய ஆவியினுடைய உந்துதல் வேண்டும். இந்த இடத்துல உட்கார்றதுக்கு கூட யாருடைய உந்துதல் வேண்டும்? தூய ஆவியினுடைய உந்துதல் வேண்டும். இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தால் மட்டும் போதாது. என்னை முழுமையாக அர்ப்பணித்து இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து இங்கு பாடப்படுகின்ற பாடல்களோடு இணைந்து பயணித்தால் மட்டுமே திருப்பலி என்பது எனக்கு பலன். இல்லை என்றால் அது எனக்கு வீணிலும் வீண். அப்ப திருப்பலி என்பது நான் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற அருமையான தருணம். நான் இன்னும் பிரசங்கத்துக்கு உள்ளே வரல. நீங்கள் இந்த ஒரு பிரைஸ் தி லார்ட் ஆரம்பத்திலேயே நல்லா சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் நேரம் பிரசங்கத்துக்கு உள்ளே போயிருப்பேன். அப்போ உங்களை இன்னும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இது மாதிரி பல வார்த்தைகளை சொல்லி உள்ளே கொண்டு வர. எல்லாரும் உள்ளே தான் இருக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால்
ஆன்மீக தாகத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது சொற்பமானவர்கள் மட்டுமே. பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தம் கிடையாது. கிறிஸ்து இயேசுவினுடைய ஆவி உங்களுள் செயலாற்றுகின்றது என்றால் அந்த ஆவியினுடைய சப்தம் இதுவல்ல. பிரைஸ் தி லார்ட். வெரி குட். இந்த ஒரு பிரைஸ் தி லார்டுடைய இந்த வார்த்தையை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் விட்டுட்டு போயிருப்பேன். குட். இன்று கிறிஸ்தவ வாழ்வை அருமையாக படம் பிடித்து காட்டுகின்ற 3 முக்கியமான வாசகங்களை பார்த்தோம். முதல் வாசகம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? ரோமையரா, யோபு இல்லையா? இரண்டாவது வாசகம் கொரிந்தியர், முதல் கொரிந்தியர். பரவாயில்ல, கரெக்டாக கவனிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அருமையாக வாட்சாங்க, எல்லாருமே அருமையாக வாட்சாங்க. இந்த இடையில அந்த ரெஸ்பான்சிபிள் சாங் பாடின தம்பியும் அருமையாக பாடுனீங்க. பூசைக்கு முன்னாடியே பாவம் பின்னாடி முக்கிக்கிட்டே இருந்தாப்புல ரொம்ப நேரம். எங்கே திணறுவாப்புலையோன்னு பார்த்தேன். அருமையாக அணுக்கம் கொடுத்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் தெளிவாக உச்சரித்த ஒரு அருமை. குட். ஆண்கள் இங்கே வந்து வாசிக்கிறது இதிலும் சிறப்பு. எல்லா ஆலயங்கள்லையும் யார் வந்து முன்னாடி நிற்பாங்க? எல்லாத்துக்கும் முதல் வாசகமாக இருந்தாலும் இதையெல்லாம் நம்ம மாற்றிக்கொண்டு எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். குட், அருமை. உங்கள் பங்கு சமையலுக்கு நன்றி சொல்லிடுங்க. நான் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வெரி குட். இருந்த போதிலும் இறைவனுடைய வார்த்தை இன்றைய முதல் வாசகம் எதை மையப்படுத்துகின்றது என்றால் முழு கிறிஸ்தவ வாழ்வையும் மையப்படுத்துகின்றது. என்ன முழு கிறிஸ்தவ வாழ்வு? கிறிஸ்தவ வாழ்வு என்பது 3 முக்கியமான சிந்தனைகளை ஒவ்வொரு ஆண்டும் சிந்தித்து பயணித்து கடந்து வருகின்றோம். என்ன இந்த 3 சிந்தனைகள்? ஒன்று இயேசுவின் பிறப்பு, அடுத்து இயேசுவின் இறப்பு, அடுத்து உயிர்ப்பு இல்லையா? ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம்னா என்ன செய்வீங்க? இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடுகின்றோம். அப்படியே கடந்து அப்படியே இந்த லவ்வர்ஸ் டேலாம் செலிப்ரேட் பண்ணி அப்படி கடந்து மல்லு கட்டி பிப்ரவரி மார்ச் உள்ளே வர்றோம் அப்படின்னா எதை கொண்டாடுவோம்? அவருடைய மரணத்தை, இறப்பை. அப்படியே அதையும் கடந்து 5 வாரங்கள் கடந்து அப்படியே உள்ள நுழைஞ்சு போகிறோம் அப்படின்னா எதை கொண்டாடுவோம்? ஆண்டவருடைய உயிர்ப்பை. இந்த 40-50 நாட்கள் கடந்து ஆண்டவருடைய உயிர்ப்பை கொண்டாடுவோம். இந்த 3ஐயும் மையப்படுத்தியது தான் இன்றைய முதல் வாசகம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கின்றவர்கள் நிச்சயம் துன்பத்தில் என்ன செய்யணும்? கால் நனைக்கணும். போராட்டத்தில் கால் நனைக்கணும். ஐயோ அடி மேல அடி எனக்கு தான் விழுகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிறிஸ்தவர்களே இல்லை. ஐயோ துன்பம் அப்படின்னு பயந்து ஓடுறீங்க அப்படின்னாலும் என்ன இல்லை, நீங்க கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி என்னது? இயேசு கிறிஸ்துவே பாடுகளை, துன்பங்களை தன்னுடைய உடலில் ஏற்று சிறந்த சாட்சியாக உங்களுக்கு விட்டு சென்றார். அவர் பட்ட கஷ்டத்தை மாதிரி நீங்க யாராவது பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? அற வேணா வாங்கியிருப்பீங்க இல்லையா? கோபம் தாபத்தில் கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ, பிள்ளைகளையோ ஒரு கோபத்தில் அறைய வாங்கியிருப்போம். ஏசு அறைய வாங்கினார். முள்முடி தரிச்சிருங்க, சாட்டையடி பெற்றீர்களா? சிலுவை சுமந்தீர்களா? சிலுவையில் அறையப்பட்டீர்களா? சிலுவையில் உயிர் நீத்தீர்களா? இல்லை. அப்போ நம்ம படுற துன்பம் சொல்லுங்க, பெருசா சிறுசா? தூசியிலையும் தூசி இல்லையா? வீட்டுக்கு வீடு வாசல் படி இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் துன்பங்கள் என்பது, சவால்கள் என்பது, தோல்விகள் என்பது, போராட்டங்கள் என்பது நிச்சயம். அதை சந்தித்தாக வேண்டும், அதை கடந்தாக வேண்டும். இல்லை என்றால் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவில்லை. கிறிஸ்துவின் துன்பத்தில், கிறிஸ்துவின் பாடுகளில், கிறிஸ்துவின் சவால்களில் என்ன செய்யணும்? நானும் பங்கெடுக்கின்றேன். அல்போன்ஸ் அம்மா அழகா ஒரு பிரேயர் சொல்லுவாங்க. ஆண்டவரே இன்னும் எதை தாங்கன்னு கேட்டாங்க. என்ன இப்படி முழிக்கிறீங்க திருன்னு? துன்பத்தை தாங்க இல்லையா? துன்பத்தின் வழியாக நான் யாரை உணர்ந்து கொள்ள முடியும்? உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை என்னுடைய வாழ்விலே உணர்ந்து கொள்ள முடியும். கையில் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து படித்து பாருங்க. கையில் பைபிள் வச்சுருக்கிறீங்கன்னா நம்ம கொண்டு வர மாட்டோம். ஏன்னா நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இல்லையா? திருப்பாடல், யாராவது நல்ல உள்ளங்கள் இருப்பீங்க, வச்சுருக்காங்க. திருப்பாடல் 51:17.
திருப்பாடல் 51:17. வேகமாக படிச்சிட்டிங்கன்னா சீக்கிரத்தில் முடிச்சுட்டு உங்களை விட்டுடுவேன். நான் அடுத்த பூசைக்கு போகணும். நீங்கள் உங்களுக்கு நிறையா கோழிக்கடை, ஆட்டுக்கடை, மாட்டுக்கடை எல்லா கடைகளையும் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பீங்க. அதை வாங்கிட்டு போயிடலாம் இல்லையா? வேகமாக படிங்க. திருப்பாடல் 51:17 அருமையான வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கின்றது. படிங்க. சத்தமா படிங்க, வெக்கப்படக்கூடாது. நீங்க படிக்கிறது கெட்ட வார்த்தை இல்லை, உச்சரிக்கிறது கெட்ட வார்த்தை இல்லை. இறைவனுடைய வார்த்தை உங்களுடைய நான் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. படிங்க சத்தமா. இத்தனை பேர் படிச்சு என் காதுல என்ன உழல. பாப்பா படிங்க பாப்பா. நொறுங்கிய நெஞ்சமே, இல்லையா? அருமையான வார்த்தை. கடவுளுக்கு ஏற்ற உகந்த பலி. இந்த பலி என்பது என்னது? இந்த பலி என்பது என்னது? நொறுங்கிய நெஞ்சம். உன்னுடைய இருதயம் கசக்கப்பட்டிருக்க வேண்டும். உன்னுடைய இருதயம் சுமையோடு இருந்திருக்க வேண்டும், சுமையாக இருக்க வேண்டும். உன்னுடைய இருதயத்தில் வலி என்பது, வேதனை என்பது, துன்பம் என்பது, துயரம் என்பது, கவலை என்பது, கண்ணீர் என்பது உன்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அதை எடுத்துட்டு வா. அதுதான் திருப்பலி. நீ எடுத்துட்டு வர காசையோ, பொண்ணையோ, பொருளையோ, நகையோ, நட்டையோ இறைவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. நீ அலங்கரித்து வந்திருக்கின்றாய், அந்த அலங்காரத்தை ஒருபோதும் இறைவன் விரும்புவதில்லை. எதை விரும்புகின்றார்? உன்னுடைய நொறுங்கிய குற்றம் நிறைந்த அந்த நெஞ்சத்தை எடுத்துட்டு வந்து என்ன செய்ய? ஆண்டவரே, இதுதான் நான் ஒப்புக்கொடு. அதுதான் திருப்பலி. சாமியார் ஏதோ பிதாசுதன் போட்டு மேஜிக் பண்ணிட்டு அப்படியே ஏதாவது மேஜிக் பண்ணி அப்படி கொடுத்து அப்படிலாம் இல்லை. அப்படி நினைச்சு வர்றேன் அப்படின்னா நான் தான் பெரிய முட்டாள். என்னை தவிர வேறு முட்டாள்கள் இந்த உலகத்தில் இல்லை. அப்ப கடவுள் எதிர்பார்க்கின்றது என்ன? உன்னுடைய நெஞ்சத்தை எப்படிப்பட்ட நெஞ்சமாக இருக்க வேண்டும்? நொறுங்கிய, நொறுக்கப்பட்ட, கசக்கப்பட்ட, மனம் கசந்து அழுது புலம்பி அந்த வேதனை நிறைந்த இதயத்தோடு வருகின்றாய் அல்லவா? அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:28 அருமையாக சொல்லி முடித்து விட்டார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, சொல்லுங்க, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். உங்களுடைய சுமைகளை இறக்கி வைக்கின்ற இடம், உங்களுடைய சுமை தாங்கி கல் எது? என்னுடைய இருதயம். திரு இருதயம். ஆண்டவருக்கு கோயில் எழுப்பி வச்சுட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறக்கூடாது இல்லையா? அப்ப நொறுங்கிய நெஞ்சத்தை தொடர்ந்து படிங்க பாப்பா. அவர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை இல்லையா? அண்ணா மனம் கசந்து அழுது இந்த ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. 1 சாமுவேல் 1:9 படிக்கிறான். அண்ணா அழுது அப்படியே புலம்புறாங்க. இன்னைக்கு இந்த முதல் வாசகமே புலம்பல் தான். ஆண்டவரே, நான் படுக்கைக்கு போறேன், எனக்கு தூக்கம் வரல, எப்ப விடியோன்னு எதிர்பார்க்கிறேன் இல்லையா? உச்சம், புலம்பலின் உச்சம், துன்பத்தின் உச்சம், கவலையின் உச்சம், கண்ணீரின் உச்சம். யோபு அழுகிறாரு. ஆண்டவரே, இந்த நாளையும் பொழுதையும் நான் எப்படி கடப்பேன் இல்லையா? புலம்புறாரு, வேதனைப்படுகிறார். அப்பா, எப்ப விடியும், சூரியன் எப்ப எழும்பும் அப்படின்னு என் எண்ணங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றன அல்லவா? அந்த அளவுக்கு என் இதயத்தை என்ன ஆட்கொண்டு இருக்கின்றது சொல்லுங்க? துன்பம், துயரம், கவலை, கண்ணீர், இதுவெல்லாம் என்னை ஆட்கொண்டு என்னுடைய இருதயத்தை, என் உடலை, என் முகத்தை பொலிவிழந்து அழகிழந்து இல்லையா? கோபப்பட்ட நம்முடைய முகம் எப்படி இருக்கும்? தமிழ்ல பழமொழியை சொல்லிட்டான். எப்படி? அகத்தின் அழகு இந்த முகரக்கட்டையில தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான். என்னுடைய அகத்தில், என்னுடைய இருதயத்தில், என் உள்ளத்தில் கோபம், வெறுப்பு, பகைமை, பொறாமை இதுவெல்லாம் இறுக்கி என் உடல் அழகை தொலைக்க வைக்கின்றது, என் முக அழகை தொலைக்க வைக்கின்றது. ஏன் இன்னைக்கு லேயர் மேல லேயர் போட்டு வர்றோம்? ஏன் வர்றோம்? ஏதோ ஒன்று என் மனக்கசப்பு பிறர் அறிந்துவிடக் கூடாது என்பதை மறைத்து, இதுதான் அழகு இல்லையா? நம்ம மறைச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். மனிதர்கள் மத்தியில் நாம் மறைத்து விடலாம், யார் மத்தியில் மறைக்க முடியாது? இறைவனுடைய மத்தியில் என்னை மறைக்க முடியாது. நான் உங்கள் முகத்தை பார்த்து விடலாம், நீங்கள் என் முகத்தை பார்த்து விடலாம். என் அகத்தில் என்ன இருக்கின்றது என்பது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கு மட்டும் தெரியும்? இறைவன் முகத்தை பார்ப்பவன் அல்ல, அகத்தை பார்ப்பவன்.
உன் இருதயத்தில் எத்தகைய சுமைகளோடு, வேதனைகளோடு, துன்பங்களோடு நீ இந்த இடத்திற்கு வந்திருக்கிற அப்படின்றது யாருக்கு மட்டும் தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அதை அந்த துன்பத்தை, துயரத்தை என்ன செய்ய? கடவுள்கிட்ட ஒப்புக்கொடு. அடுத்த வார்த்தை எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 6 எடுத்துக்கங்க. அதிகாரம் 6 எபேசியர். நீங்கள் படிக்காட்ட நான் படிக்கணும் இல்லையா? 6:12 எடுத்து படிச்சு பாருங்க. அருமையான வார்த்தைகள். மனிதன் நீங்கள் நினைச்சிடக்கூடாது, துன்பம் எனக்கு மட்டும்தான், துயரம் எனக்கு மட்டும்தான் பரிசாக கொடுத்திருக்கின்றான் கடவுள் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீ தான் கோமாளி. இல்லை இல்லை. அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் 5 விதமான, ஒரு விதம் இல்லை, 2 விதம் இல்லை, 5 விதமான துன்பங்களை கடந்தாக வேண்டும். எப்படிப்பட்ட அந்த துன்பங்கள் என்பது எங்கோ சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறது நினைக்கக்கூடாது, பீச் ரோட்டில் விற்கிறாங்க, கடையில் விற்கிறாங்க நினைக்கவே கூடாது. துன்பம் என்பது வேறு எங்கும் அல்ல, நாம் இருக்கின்ற இடத்தில். யாராவது எடுத்து படிங்க. அப்போ படிங்க எபேசியருக்கு எழுதிய திருமுகம் படிங்கப்பா. வெரி குட், வெரி குட். நல்ல கவனிங்க. 5 விதமான போராட்டங்கள், 5 விதமான துன்பங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றது, நாம் இருக்கின்ற சமுதாயத்தில் இருக்கின்றது, நாம் வாழுகின்ற இந்த மாநிலத்தில் இருக்கின்றது, இந்த நாட்டில் இருக்கின்றது, வேற எங்கும் அல்ல. எங்கோ கடவுள் ஒளித்து வைத்திருக்கின்றார் என்று தேடுகின்றார் என்றால் இது புதையல் அல்ல, புண்ணியம். படிங்கப்பா. நாம் வாழுகின்ற மக்களோடு குடும்பத்தில் இருக்கிறீங்க இல்லைங்களா? உங்க மனைவி ஒரு துன்பமா இருக்கலாம், உன் பிள்ளை ஒரு துன்பமா இருக்கலாம், உன்னுடைய பெற்றோர் ஒரு துன்பமா இருக்கலாம் இல்லையா? உன்னுடைய மாமன் மாமியார் உன் துன்பமாக இருக்கலாம். இத்தகைய துன்பங்களோடு நீ வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றாய். அவர்களை வெறுத்து அல்ல, பகைத்து அல்ல, அவர்களும் என்னுடைய உடன் பங்காளிகள், விசுவாச பயணிகள் இல்லையா? எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை சாமின்னு சொல்றீங்களா? பிரச்சனைகள் வேணும். கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு, பெற்றோர்களோடு, பிள்ளைகளோடு நிச்சயம் சந்தித்தாக வேண்டும். நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கணும், அதை போர்வையா போர்த்திக்கிட்டு வாழ கத்துக்கிறணும். அதுதான் சொல்லுது இறைவார்த்தை. மக்களோடு, உடன் வாழுகின்ற மக்களோடு, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களோடு, என்னோடு பிறந்தவங்களோடு, என் சமுதாயத்தில் இருக்கின்றவர்களோடு, என் அன்பியத்தாரோடு, என் பங்கில் இருக்கின்றவர்களோடு, அகத்தில் மட்டுமல்ல புறத்தில் வாழுகின்ற, என் வீதிகளில் வாழுகின்ற மக்களோடும் போராட்டத்தை அன்றாட வாழ்க்கையில் நான் சந்தித்தாக வேண்டும். அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட போராட்டத்திலும் நான் எதை விட்டுவிடக்கூடாது. இன்னைக்கு 2வது வாசகம் அதுதான். அருமையா சொல்லி முடிச்சிட்டாரு. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தி அறிவிக்க எனக்கு கடமை இருக்கின்றது. இந்த துன்பத்தை பார்த்து ஐயோ அப்படின்னு முக்காடு போட்டு உட்கார்ந்துக்கிறதுக்காக நான் அழைக்கப்படல. இந்த துன்பம் என்பது உனக்கு கொடுக்கப்பட்ட அருமையான கொடை, இது உனக்கு அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க எந்த துன்பத்தில் இருக்கின்றீர்களோ அந்த துன்பம் உங்களுக்கானது அல்ல. யாரோ ஒருவருடைய குடும்பத்தை, யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்கு, திருத்தி அமைப்பதற்கு, நல்வழி கொண்டு வருவதற்கு இறைவன் உங்களை இன்று பக்குவப்படுத்துகின்றார். இன்று உங்களை பக்குவப்படுத்துகின்றார். லவ் ஃபெயிலியரா? நீ ஃபெயிலியரா ஆயிருந்தா தான் இன்னொரு பிள்ளைக்கு நீ என்ன செய்ய முடியும்? உன்னுடைய வார்த்தைகள் அந்த லவ் ஃபெயிலியரான பிள்ளைக்கு என்ன செய்ய முடியும்? உரமூட்ட முடியும், உரமூட்ட முடியும். அவருடைய ரம்யா சொல்றாரு, என்ன சொல்லுகின்றார்? இறை வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். அப்ப நீ இன்னைக்கு அந்த வலிய வேதனையை அனுபவிச்சிருந்தா மட்டும்தான் நாளைக்கு ஒரு குடும்பத்தையோ, ஒரு நபரையோ, ஒரு சமுதாயத்தையோ நீ மாற்றி அமைக்க முடியும். அடுத்து ஆட்சி புரிவோ. இன்னைக்கு நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க பாப்பா, பரவாயில்ல, இந்த 5 வார்த்தைகளுக்கா. இன்னைக்கு நம்மை ஆட்சி செய்பவர்களை நினைத்து பாருங்கள். எப்படிப்பட்ட கொடூரர்கள் இல்லையா? என்னை எது ஆட்சி செய்கின்றது? எந்த கட்சி என்னை ஆட்சி செய்கின்றது? என் சமூகத்தை, என் நாட்டை, என் மாநிலத்தை இல்லையா? நம்முடைய விசுவாசத்தை, மொழிகளை அல்ல, கலாச்சாரத்தை கொண்டு எந்த அரசியல் கட்சிகளும் இல்லை இல்லையா? நம்முடைய விசுவாசத்தையே சூறை போடும் அளவிற்கென்று என்னை ஆட்சி செய்கின்ற ஒரு கோமாளி என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் என்றால் அத்தகைய ஆட்சிக்கு நான் அடிமையே ஆக மாட்டேன். என்னுடைய விசுவாசத்திற்கு எதிராக எவன் என்னை ஆட்சி செய்ய முடியும்?
ஆட்சி செய்வதற்கு அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? யாராக இருக்கலாம், எந்த கட்சியினராக இருக்கலாம்? அரசியல் தலைவர்களை எடுத்து பாருங்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தை மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களே, ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையே இந்த உலகில், இந்த நாட்டில் இருந்து தூக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்து கொண்டு இருக்கின்றார்களே, அவர்கள் நமக்கு ஆட்சியாளர்களா? சொல்லுங்க. இல்ல. அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது அவசியமா? இல்லை, இல்லை. அடுத்து ஷார்ட்டா முடிச்சுட்டு போயிடுறேன், எனக்கு டைம் இல்லை. அதிகாரம் செலுத்துவோர். இன்னைக்கு எது என்னை அதிகாரம் செலுத்துகின்றது? எந்த ஆவி என்னை வழிநடத்துகின்றது? தூய ஆவியா, தீய ஆவியா? என் குடும்பத்தை இன்னைக்கு ஆட்டி படைக்கிறது கோபம். நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற அந்த வெறி. கங்கணம் கட்டி கொண்டு அலைந்து கொண்டு இருக்கின்றீர்களே. நீ பெண், எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும். நீ ஆண், குடிக்கிற, எனக்கு நீ அடிமைதான். விட்டு கொடுத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்கள் இல்லையே குடும்பங்களில். எந்த ஆவி என் குடும்பத்தை, என்னை வழிநடத்துகின்றது? இல்லையா? எந்த அதிகாரம் என்னை வழிநடத்துகின்றது? எந்த அதிகாரத்திற்கு உள் நான் இருக்கின்றேன்? நினைச்சு பாருங்க. அடுத்து ஷார்ட்டா போயிடுறேன். இருள் நிறைந்த மக்கள் மத்தியில், இல்லையா, இன்னைக்கு இருள் நிறைந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு கடந்து கொண்டு இருக்கின்றோம். முடியலையா? சாமியாற்ற போறியோ, மருத்துவமனைக்கு போறியோ இல்லையோ, இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வந்துருன்னு சொல்லுவான், இல்லையா? கார் வாங்குறோம், சொஃபாஸ்டிகேட்டட் கார் வாங்குறோம், லட்சக்கணக்கில் நானும் நீங்களும் சம்பாரிச்சு கார் வாங்குவோம். அந்த காருக்கு கூட டயர்ல என்ன வைக்கணும்னு கொண்டு வருவான். சொல்லுங்க. இதெல்லாம் இருள் நிறைந்த மக்கள், உங்களை திசை திருப்புகின்ற திசைகள். இதுவல்ல என் திசைகள், இதுவல்ல என் வழிப்பயணம். இதற்காக நான் வாழ அழைக்கப்படவில்லை. இதற்காக நான் கிறிஸ்தவனாக இருக்க நான் அழைக்கப்படவில்லை, இல்லையா? ஒரு காலத்தில் வீட்டில் கட்டினா என்னெல்லாம் கட்டினா சொல்லுங்க, கட்டியிருந்ததெல்லாம் சொல்லுங்க. பாப்பாவே சொல்றாங்க, தேங்காய், வாழைப்பழம், வேப்பங்கொலை எல்லாம் வீட்டில் கட்டினா. இன்னைக்கு ஒரு சிக்னல்ல நின்னீங்கன்னா எங்க கட்டியிருக்கிறான்னு தெரியும். ஒரு சிக்னல்ல நின்று பாருங்க, டூ வீலர் இருக்கிற ஆணோ பெண்ணோ அப்படி காலை கீழே ஊண்டுனாங்கன்னா என்ன இருக்கும்? கையில் காலில் கயிறு, கல்லு, இல்லையா? கயிறு. கடவுளை நம்பலைன்னு அர்த்தம். கடவுள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா குண்டிலையும் கழுத்துலையும் காலையும் கயிறு தேவையே இல்லை, தேவையில்லை. ஏன் உன்னையும் என்னையும் இறைவன் படைத்தான் என்றால் படைத்த படைப்பு பொருட்களை நான் நம்புவதற்காக நான் அந்த உலகத்துக்கு வந்தேன். இருள் நிலைந்த மக்கள் என்னையும் என் விசுவாசத்தையும் சூறையாடுகின்றார்களே, நான் சூறையாட விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இதுவா என் கிறிஸ்தவ வாழ்வு? இதுவா என் கிறிஸ்தவ விசுவாசம்? இல்லையா? கையில கயிறு கட்டுறான், காலில் கயிறு கட்டுறான். இதுவல்ல என்னுடைய விசுவாசம். கையில காலில் கழுத்துல கட்டுறதுக்காக நான் அந்த உலகத்துக்கு வரல. எனக்கு ஒரு கயிறுமே தேவையில்லை, ஒரு கயிறுமே தேவையில்லை. படைப்பு பொருட்கள், அற்புதமான படைப்பு. நீங்களும் நானும் அற்புதமான படைப்பு. உங்களையும் என்னையும் இறைவன் அழகாக படைத்திருக்கின்றான். நான் கருப்பா இருக்கலாம், அதனால கிளையான் இல்ல. நீங்க கருப்பா இருக்கலாம், அதனால கிளையான், அதெல்லாம் தேவையில்லை. உங்களையும் என்னையும் கடவுள் இந்த ரெண்டு கண்ணையும் பிடுங்கி பின்னாடி வச்சிருக்கிறாரா? இல்ல மேல வச்சிருக்கிறாரா? காலு கீழே வச்சிருக்கிறாரா? இல்லையே, இல்லையே. அழகா படைச்சிருக்கிறாரு. அந்த அற்புதமான அழகின் முழுமையை அடைவதற்கல்லவா நான் பயணிக்க வேண்டும். அடுத்து முடிச்சிருங்க, நான் பேசிட்டே போயிருவேன், டைம் ஆயிடுச்சு. வான்வெளியில் இருக்கின்ற தீ ஆவிகளோடு, அதுதான் இன்னைக்கு நற்செய்தி, அதுதான் இன்னைக்கு நற்செய்தி. இயேசு பேதுருடைய மாமியாரை குணப்படுத்திட்டாரு, ஓகே. அடுத்து என்ன செய்யறாரு? அடுத்த வேலை என்ன செய்யறாரு? பேய்களை ஓட்டுகிறார். பேய்களை பார்த்துருக்கிறீங்களா? நீங்க சிரிக்கிறத பார்த்தா அந்த முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருக்க இவ்வளவு நேரம், இதுதான் பேய், பெருத்த பேய் அப்படின்றீங்களா? திருப்பலிலாம் முடிஞ்ச பிறகு வீட்டில் போயிட்டு பெரிய நிலக்கண்ணாடி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நின்று பாருங்க. அதை விட பேய் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. பேய் என்பது என்ன? நீங்களும் நானும். நான் பேயின் நினைச்சேன்னா நான் தான் பேய். பில்லி சூனியம் நினைச்சேன்னா நான் தான் என் குடும்பத்துல பெரிய பில்லி சூனியமே, பில்லி சூனியமே, இல்லையா? தீய ஆவிகளோடும் போராட வேண்டும். தீய ஆவி வேற எங்கேயும் இல்லை, உன் பக்கத்திலேயே இருக்கும். கோயிலுக்கு நீ வர்றீங்க அப்படின்னா உங்களை எப்படி கடவுள் ஆசீர்வதிச்சார்? இதே கோயில்ல இல்ல வேற ஏதாவது கோயில்ல ஆசீர்வதிச்சிருப்பார் இல்லையா?
ஆணையும் பெண்ணையும் இணைத்து, இல்லையா? ஆணையும் பெண்ணையும் இணைத்து. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லாம் ஒழிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணமானவங்க மட்டும் கை தூக்குங்க. ஆத்தாடி, நிறைய கிறிஸ்தவர்கள் இல்லைங்க. வெரி குட். கிறிஸ்தவர்கள் கல்யாணம் பண்ண மாட்டோம், திருமணம் தான் பண்ணுவோம். கல் பிளஸ் எனம். கல் என்பது துன்பம், எனம் என்பது பயணம். இப்ப சொல்லுங்க, யாராவது கல்யாணம் பண்ணவங்க இருக்கிறீங்களா? இருக்கீங்களா? இல்ல. திருமணம் என்னும் திருவருட் சாதனத்தின் வழியாக ஒரு ஆணையும் பெண்ணையும் தெய்வீக பலிபீடத்தின் முன்பாக உங்களை ஆசீர்வதித்தான் அல்லவா கடவுள். உங்கள் கணவர் உங்கள் அருகில் இல்லை என்றால், இந்த ஆலயத்தில் இல்லை என்றால், யார் உட்கார்ந்து இருக்கிறது? சாத்தா உங்களுடைய வலக்கரத்திலும் இடக்கரத்திலும் உட்கார்ந்து இருக்கிறான். அதற்கு பிறகு குழந்தைகளை பாக்கியமாக கொடுத்து ஆசீர்வதித்தானே, அந்த குழந்தைகள் இந்த இடத்தில் இல்லை என்றாலும் யார் உங்களோடு இருக்கின்றது? தீயாவி உங்களோடு இருக்கின்றது. தீயாவி உங்கள் குழந்தைகளுக்குள்ளும் உங்கள் கணவனுள்ளும் உங்கள் மனைவியுள்ளும் செயலாற்றி கொண்டிருக்கின்றது. இந்த தீயாவியை அனுமதிப்பதே யாரு? நானும். நான் மட்டும் கோயிலுக்கு வரணும்னு நினைக்கவே கூடாது. 5 பேர் சாப்பிட உட்கார்ந்தீங்கன்னா எத்தனை பிளேட்டு போடுறீங்க? 5 பிளேட்டா, 1 பிளேட்டா? சொல்லுங்க. 5 பிளேட்டு போடுறோம். அப்ப வீட்டுல 5 பேர் இருக்கிறீங்கன்னா 5 பேர் எங்க வந்திருக்கணும்? காலையிலேயே கடவுளை தேடி வந்திருக்கணும். தீய ஆவி எப்படியெல்லாம் நம்மில் போராட்டம் எடுக்கின்றான், இல்லையா? இப்படிப்பட்ட துன்பங்களை, துயரங்களை அன்றாட வாழ்க்கையில் சந்தித்து, சாமி புருஷன் குடிகாரனா இருக்கிறான் சாமி. ஆமா, அதுதான் உன் துன்பம். உன் புருஷனோட நீ மட்டும்தான் வாழ்ந்துக்கிற முடியும், மற்ற பெண்கள் வாழ்ந்துக்கிற முடியும் நினைக்கிறியா? முடியவே முடியாது. கும்பிடகரணம் போட்டாலும் முடியாது, வேற வழி இல்லை. அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. அந்த சிலுவைகளோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். அந்த சிலுவைகளை தூக்கி சுமந்து பயணிக்க எதை கேளுங்க? ஆண்டவர்கிட்ட, கடவுள்கிட்ட வரத்தை கேளுங்க, இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் அருமையா சொல்லுகின்றார், தன் சிலுவையை சுமக்காமல் எவனும் என்னை பின்தொடர முடியாது. அப்ப சிலுவைகளை, துன்பங்களை, துயரங்களை அன்றாட வாழ்க்கையில் கடக்க கற்றுக்கொள். கடக்க யாருடைய அருள் தேவை? என் அருள் ஒன்றே உனக்கு போதும், போதும். அப்ப அந்த அருளை இந்த தெய்வீக பலியில் வரமாக கேட்டு, இந்த தெய்வீக பலியில் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கை செய்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரா கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன தெய்வத்திடம் நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை, நம்முடைய சுமைகளை, கவலைகளை, இடையூறுகளை, இன்னல்களை
அவருடைய தெய்வீக இருதயத்தில் இறக்கி வைப்போம். நலன்கெல்லாம் தொடக்கமும் நிறைவுமாகிய இறைவா, எம் திரு அவையில் உள்ள அனைவரும் எத்தகைய துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் இறை நம்பிக்கை குறையாமல் உமது அன்பின் சாட்சிகளாக நற்செய்திகளின் விரும்பியங்களை தங்கள் வாழ்வாக மாற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியை வாழ்ந்திட தேவான வரங்களையும் அருள் மாறி பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். உண்மையான பக்தியும் அமைதியும் அளிக்கும் இறைவா, எம் பங்கில் அன்பியங்கள் வழியாக உமது இறை நம்பிக்கையை வரை தலைவர்களும் உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பதிலும் மன்னிப்பதிலும் சமூக பொருளாதார உதவிகள் செய்வதிலும் வேதனைகளிலும் சோதனைகளிலும் ஆறுதலாகவும் இருந்து எங்களுக்கு அடுத்திருப்போருக்கு இயேசுவின் நற்செய்திகளை வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். நீதியோடும் நேர்மையோடும் செயலாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றவரே என் தந்தையே இறைவா, அன்பே பிரதானம் என்பதை எம் நாட்டு தலைவர்களும் மக்களும் உணர்ந்திடவும் பொறுமை, பரிவு போன்ற அன்பின் விழுமியங்களை தங்கள் வாழ்வில் பெற்று சமத்துவ சமுதாயத்தை அமைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பெரும்பாகி இறைவா, எமது நாட்டு அரசியல் அவலங்களினால் பசி, பட்டினி, நோய்கள், குடிபோதை, வேலையின்மை என்று பாதிக்கப்பட்டு அவதியுறும் நம் ஏழை எளிய மக்களை பாரும். அவர்கள் வாழ்க்கை நிலை மேலோங்கி எல்லோரும் நலவாழ்வு பகிர்ந்தளிக்கும் நல்ல மனிதனை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உமது பிள்ளைகள் இளையோராகிய நாங்கள் எமது தேவைகளில் முதன்மையான தேவை நீரே என்று உணர்ந்து நாங்கள் முழுமையாக உங்களை கரம் பற்றி கொள்ளவும் நிலைவாழ்வு பெற்று உம்மை அடையவும் இறை நம்பிக்கையில் வளரவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிக்கின்ற தருமையான தருணத்தில் எல்லோரும் கரங்களை குவிப்போம், கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தின் வழியாக நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். மோசே, நிறைந்து கொண்டிருக்கின்ற இடம் புனிதமான இடம் என்று ஆண்டவர் மோசேவுக்கு மொழிந்தது போல இன்று உங்களுக்கும் எனக்கும் அவர் மொழிகின்றார். எனவே ஆண்டவருடைய தெய்வீக நாமத்தில் குழுமை இருக்கின்ற நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சிந்தனைகளையும், வேண்டுதல்களையும், துன்பங்களையும், துயரங்களையும், கவலைகளையும், கண்ணீரையும் இறைவன் ஆய்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றார். திருப்பாடல் 139 படிப்பது போல, ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றேன். நான் அமர்வதையும் எழுவதையும் நடப்பதையும் நான் பாதாளம் சென்றாலும் உடைய தெய்வீக பிரசன்னம் என்னை வழிநடத்துகின்றது, என்னை புடமிடுகின்றது, என்னை ஆய்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர். ஏதோ இவ்வாலயத்தில் மட்டுமல்ல, அகில உலக ஆலயங்களிலும் குழுமை இருக்கின்ற ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் இருக்கின்ற சுமைகளை ஆண்டவரே சுகமாக மாற்றிட வேண்டும் என்பதற்காக அத்துணை சுமைகளையும் தெய்வீக பலிபீடத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றார். எம்மவர்களுக்காகவும் அகில உலக மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுக்கின்ற தெய்வீக பலி ஆண்டவரே எங்களுக்கு உமது இறை அருளையும் ஆசீரையும் இறை இரக்கத்தையும் பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. ஈழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே,
ஏற்றுக்கொள்ளுமே ஏற்றுக்கொள்ளுமே என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணை ஒளிகள் ஏற்றுக்கொள் இறை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே ஏற்றுக்கொள்ளுமே ஏற்றுக்கொள்ளுமே இறை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே ஏற்றுக்கொள்ளுமே ஏற்றுக்கொள்ளுமே. சகோதரங்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான இறைவா, அப்பரச காணிக்கைகளோடு மக்களின் இதயங்களையும் உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம். அப்பமும் ரசமும் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுவது போல இம்மக்களுடைய இருதயம் உடைய தெய்வீக எல்லிடமாக மாறுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஆண்டவரே, உம்முடைய விலை மதிப்பில்லாத பாடுகளின் வழியாக துன்பத்தை எங்களுக்கு பாடமாக கற்பித்தீரே. அந்த துன்பங்களை நாங்கள் அன்றாட வாழ்வில் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் உம்முடைய பாடுகளை எங்களுடைய கண்முன் நிறுத்தி எங்களுக்கு துணிவையும் கடந்து வரக்கூடிய ஆற்றலையும் தந்து திருவுளம் ஆக்கிட வேண்டும் என்பதற்காக அவர்களையும் அகில உலக மக்களின் துன்பங்களையும் உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம். அதே அந்த துன்ப துயரங்களோடு வேதனைகளோடு இன்னல்களோடு இடையூறுகளோடு விண்ணக தூதர்களோடும் மன்னக தூதர்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் அறிக்கையிட்டு போற்றி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும்
மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கி வந்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுகின்ற தருணம் இது. மனிதம் புனிதத்திலும் புனிதம் மனிதத்திலும் பங்கு பெறுகின்ற ரமையான உச்ச நேரம் இது. நம்மை முழுமையாக, நம் குடும்பத்தை முழுமையாக காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். திருப்பாடல் 37:5 உங்களை நீ, உன்னை நீ, உன் குடும்பத்தை நீ முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, அவரை மட்டுமே நீ நம்பி இருக்கின்ற பொழுது, அவர் உன் சார்பில் நின்று செயலாற்றுவார். எனவே நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கருவியாகவும் அவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுகின்ற அற்புதமான தருணம் இது. நம் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் அவர் சந்தோஷமாக மாற்றுகின்ற தருணம் இது. எனவே எத்தகைய வேண்டுதல்களுக்காக இந்த ஆலயம் நோக்கி அடியெடுத்து வைத்தோமோ அத்தகைய வேண்டுதல்களை காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இறைமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நீர. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடபுலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அவர் அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடன். ஆண்டவரே, ஆழ்ந்து விசுவாசத்தோடு வெற்றி நோக்குகின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அவர் அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். அப்பா, உம்முடைய தெய்வீக ஆசீரை இம்மன்னக மக்கள் மீது தெய்வீக நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர்
காலமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஒளியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், இணை ஆயர்கள், திருவரத்தார், புதுநிலையினராகிய அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் குறிப்பாக இந்த தெய்வீக பலியில் அகில உலகம் முழுவதும் தெய்வீக பலிகளில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்துணை நபர்களையும் அத்துணை மக்களையும் விசுவாசிகளையும் உடைய தெய்வீக அருளாலும் ஆசியாலும் நிரப்பி வழி நடத்துவீராக. எல்லாவித தீங்கிலிருந்தும் தீய நாட்டங்களிலிருந்தும் தீய ஆவியினுடைய பிடிகளிலிருந்தும் விபத்துக்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் இடையூறுகளிலிருந்தும் விளைக்கும் உடைய தூய ஆவியினுடைய வல்லமையால் மட்டுமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காக உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இஸ்ரவேல் மக்களோடு மேக தனலாகும் நெருப்பு தூணாகும் நின்று வழிநடத்தியது போல இம்மக்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் என்ன பேசினாலும் உடைய தெய்வீக பிரசன்னம் இவர்கள் முன்பும் பின்பும் இடமும் வலமும் மேலும் கீழும் இருந்து தாங்கி வழிநடத்திட வேண்டும் என்பதற்காக எம்மவர்களை உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உயிர்த்தேலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக இந்த தெய்வீக திருப்பலியில் நினைவு கூர்ந்து ஜபிக்கப்படுகின்ற ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இந்த பங்கிலை வாழ்ந்து மரித்த அத்துணை ஆன்மாக்களையும் உடைய தெய்வீக முக ஒலியினுள் ஏற்றலும். மேலும் குறிப்பாக இன்றைய தினத்திலே இறந்து உம்முடைய தெய்வீக விண்ணகத்தை நோக்கி பயணிக்கின்ற அத்துணை ஆன்மாக்களையும் அலைந்து தருகின்ற அத்துணை ஆவிகளையும் உடைய தெய்வீக முக ஒலியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவரும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்ற இறை வெடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, ஆண்டவர் உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும்
மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை வாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தரும் நிறைவான அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். May the mingling of the body and blood of Christ bring eternal life for those who receive it. எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் எங்களை முழுமையாக உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களையும் நம் ஒவ்வொருவரின் பாவங்களையும் போக்க வந்த தெய்வம். துன்பத்தை தம்முடைய வாழ்வில் சுமந்து பயணிக்க சிறந்த முன்மாதிரிகையாக இவ்வுலகத்தில் உயிர் நீத்த இறைவன் இவர தெய்வத்தின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா, அருள் தரும் போற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா, வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவி வாவா, வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவி வாவா, உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா, நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா, நிம்மதி வாழ்வாய் எனில் வாவா, நிம்மதி வாழ்வாய் எனில் வா.
இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா அழியாத உணவே என் இறைவா ஆன்ம ஒளியாய் எனில் வாவா அழியாத உணவே என் இறைவா ஆன்ம ஒளியாய் எனில் வாவா அன்பின் பகிர்வே என் தேவா அன்பின் பகிர்வே என் தேவா அனுதின உணவாய் எனில் வாவா அனுதின உணவாய் எனில் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாகும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் மேலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகிரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழ செய்யும் அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொது காலம் 5ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பித்தோர் வின்சென்ட் தே பவுல் சபையினர். அடுத்த வார ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பிப்போர் பங்கு இளையோர். சென்ற வார ஞாயிறு காணிக்கை 10,210. சென்ற வார சிறப்பு காணிக்கை 21,700. தவக்காலத்தை முன்னிட்டு வருகின்ற பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி கோணான்குப்பம் பெரிய நாயகி மாதா திருத்தலத்திற்கு தவக்கால திருயாத்திரை செல்ல இருக்கின்றார்கள். மதிய உணவோடு ஒருவருக்கு 750
750 ரூபாய். எனவே வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதிக்குள் உங்களது பெயரை தனி நபராகவோ அல்லது அன்பியங்களாகவோ கொடுத்து விடுங்கள். மற்றும் 18ஆம் தேதிக்குள் அதற்கான பணத்தை முழுமையாக செலுத்தவும் அறிவுறுத்தப்படுகின்றீர்கள். பழைய குருத்தோலைகளை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 11/12/2024 கொண்டு வந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். திருநீற்று புதனின் முன்பாக அவைகளை சாம்பலாக மாற்ற வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நினைவுபடுத்துகின்றோம். தவ காலத்திற்கான துண்டறிக்கைகள் தயாராகிவிட்டிருந்து அன்பிய பொறுப்பாளர்கள் பங்கு அலுவலகத்திலே பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பிரைஸ் தி லார்ட். தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பூசை முடிஞ்சோம் நம்ம தூங்கிக்கிட்டு தான் இருப்போம் இல்லைங்களா? குட். நான் எப்பயுமே திருப்பலி ஆற்றுகின்ற இடங்களில் ஒரு பரிசை, ஒரு கேள்வி கேட்டு விட்டு செல்வது வழக்கம் போல் ஒரு பைபிள் கொண்டு வருவேன். இன்னைக்கு கொண்டு வர முடியல, அதனால் ஒரு சின்ன கேள்வி அதோடு நிறைவு செய்து கொள்வோம். துன்பத்தை தன்னுடைய வாழ்க்கையில் சவாலாக ஏற்று வாழ்ந்த ஏதேனும் புனிதர்கள் ஒருவர் கை தூக்குனீங்கன்னா ஒன்று கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். துன்பத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறாங்க. யாராவது ஒரு புனிதர் இல்லை கை தூக்குனீங்கன்னா ஓகேன்னு சொன்னேன். அம்மா கை தூக்கியிருக்காங்க. பின்னாடி எந்திரிச்சு சொல்லுங்கம்மா. வெரி குட். வாங்க வாங்க முன்னாடி வாங்க. புனித செபஸ்தியார் அம்புகளால் துளைக்கப்பட்டு துன்பத்தை துயரத்தை கிறிஸ்துவினுடைய மாட்சிக்காக பெற்ற ஒரு மாமனிதர். வாங்க முன்னாடி வாங்க. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லாத மீட்பின் இந்த உதவியா உண்மையான நம்பிக்கை என்று வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து இயேசுவின் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தார். கடல் மீது தவித்த கப்பலை காத்தார். முடமான மகனை நடமாட வைத்தார். கடல்
மீது தவித்த கப்பலை காத்தார். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தார். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.